வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் மோதக கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். 2 கப் இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிட்டு தான் நம்ம எள்ளை வறுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பேனில் சேர்த்துட்டு எள்ளு சுத்தமான எள்ளாக எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா படப்படன்னு பொரியுது. இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு எள்ளை வறுத்துக்கணும். இந்த எள்ளை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேன்லேயே அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்ல நெய்லேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்லேயே வதக்கிட்டோம்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலோட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இந்த மாதிரி நெய்லேயே வதக்கிக்கணும். நான் இன்னைக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி சேர்த்தாலும் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பில் 2 கப் மாவு எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு 3/4 கப் வெல்லம் சேர்க்கணும். 2 கப் எடுத்துருக்கிறதுனால இதில் 1/2 கப்பு வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்லையே எல்லாத்தையும் நம்ம அளந்துக்கணும். இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கிறதுனால 2.5 கப் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் இந்த தண்ணியில் நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு, 2 டீஸ்பூன் நெய், அடுத்து நெய்யில் வதக்கின அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். வெள்ளக்கரைசல் நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச 2 கப் மாவையும் பரவலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் கிண்டிக்கணும். ஸ்டவ்வோட தீயவே குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம கிண்டணும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாவு இந்த வெள்ளைக்கரைசலை நல்லா இழுத்து கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுக்கணும். மாவு நம்ம சேர்த்த வெள்ளைக்கரைசலாம் நான் நல்லா இழுத்து கெட்டியாகி வந்திருக்கு. கடாயில் ஒட்டாமையும் வந்திருக்கு. இப்போ இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். மாவு ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதை நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த கொழுக்கட்டையை நம்ம 2 விதமாக பண்ணலாம். பிடி கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மோல்டு வச்சும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோல்டு வச்சு நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இந்த மோல்டில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நான் நெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ஆயில் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாவு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான ஷேப்பில் நமக்கு கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. இதே மாதிரி மற்ற கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிடலாம். மோல்டு வச்சு கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவு மாவை எடுத்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக திரட்டிக்கணும். இதில் நம்மளுடைய விரல்களை இப்படி பதிய வச்சுட்டா பிடி கொழுக்கட்டை வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். கொழுக்கட்டைகள் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் காட்டன் துணி போட்டு ரெடி பண்ணி வச்ச மோல்டு கொழுக்கட்டைகளை எடுத்து வச்சுருக்கேன்.
இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொழுக்கட்டையை இதில் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வெந்து வர்றதுக்கு 15லேருந்து 18 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 18 நிமிஷம் ஆச்சு. எல்லா கொழுக்கட்டையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் மோதக கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை சுண்டல் பண்ண போறோம். 1 கப் வறுக்கால பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். மினிமம் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த குக்கர்ல ஊற வச்ச வேர்க்கடலை, முங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. வேர்க்கடலை கரெக்டாக வெந்திருக்கு. குழையாம இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் 3/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இதை வறுத்துட்டே இருங்க. ரெண்டுமே ஓரளவு வறுபட்டதும் இதில் 2 காஞ்ச மிளகாவை சேர்த்து மிதமான தீயில வச்சு இந்த மிளகாவும் கருகிராம வறுத்துக்கணும். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாமே நல்லா கரெக்டா வறுபட்டிருக்கு. பருப்புமே பொன்னிறமா வறுபட்டிருக்கு. இதை உடனே வேறொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ட்ரையான மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க. இதை லேஸ் கொரகொரப்பான பவுடர் அரைச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். சுண்டல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமா சேர்த்தா போதும். எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, உளுந்து நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதுல வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல நம்ம வறுத்து பவுடர் பண்ண அந்த சுண்டல் பொடியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சுண்டல் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அடுத்து இதுல தேங்காய் துருவலும், நான் வந்து தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பொடி போட்ட வேர்க்கடலை சுண்டல் ரெடி. பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி மாவில் தான் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதே கப்லேயே 1/4 கப்பு தண்ணியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1லேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை இறக்கி வச்சிடலாம். எடுத்து வச்ச 1 கப் மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும். ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு உடன் கரண்டியோ வச்சு இந்த மாதிரி கிளறிக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியை விட்டு பிசைஞ்சாச்சு.
தண்ணி 1 கப் அளவுக்கு செலவாயிருக்குது. 1/4 கப் அளவு தண்ணி மீதி இருக்குது. இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. கையை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சோம்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த பிளேட்டில் குட்டி குட்டி உருண்டைகளாகவும் குட்டி குட்டி நீள சைஸாகவும் உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறமா இதை ஊற்றினோம்னா பால் கொழுக்கட்டை நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த பால் கொழுக்கட்டையில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 3/4 கப் தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 4 சுற்று சுற்றிக்கணும். துருவுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் வந்து கரெக்டான அளவு. நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு 1 கப் மாவு எடுத்தோம். கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை சேர்க்கணும். இப்போ உருட்டி வச்ச கொழுக்கட்டையிலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கொதித்து வரணும். கொதிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீதி உள்ளதையும் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. மறுபடியும் ஒரு தடவை கொழுக்கட்டைகளில் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. மீதி உள்ளதையும் சேர்த்துடலாம். நம்ம இப்போது கொதி வரும்போது கொழுக்கட்டைகளை 3 தடவையாக சேர்த்தோம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா கொழுக்கட்டையெல்லாம் ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அதுக்கு தான் சேர்த்துருக்கோம். கொழுக்கட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி எதுவும் போட்டு கிண்டிடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடணும். அந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா கொழுக்கட்டை உடையாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வெந்து சாஃப்டாக வரட்டும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. மறுபடியும் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். இப்போ 8 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்தது தெரியுது. இது கூட கொழுக்கட்டை உருட்டும் போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலையும் சேர்த்துடலாம். இந்த வெள்ளைக்கரைசலை வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து இந்த கொழுக்கட்டை ஒரு 3-4 நிமிஷம் வேகட்டும். 4 நிமிஷம் ஆச்சு. வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து கொழுக்கட்டை நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், சுக்குப்பொடி சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சுக்குப்பொடி சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. இது ஓரளவு ஆறி வரட்டும், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு ஆறிடுச்சு. தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பாலுக்கு பதில் நார்மல் பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பால் சேர்க்குறத விட இந்த தேங்காய் பால் சேர்க்குறது இந்த பால் கொழுக்கட்டைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சுவையான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிராம் வெள்ளை கொண்ட கடலையை வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் ஊற வச்ச கொண்டக்கடலை, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணியை ஒரு வடிகட்டியில் வடிச்சிடலாம். இந்த பேனில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, உளுந்தெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வெங்காயம் சேர்க்கறதுனால அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கலைன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு வதக்கினோம்னா இந்த மிளகாயில் உள்ள காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கிரும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்க்குறேன். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், நல்லா கலந்து விட்டாச்சு. சுவையான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வெறுங்கடாயில் 10-12 போல் முந்திரி, 10-12 பாதாம் ஸ்லைஸ் பண்ணது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு வறுத்து பாதாம் முந்திரி ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஆறுனதுக்கப்புறமா லேஸ் குறக்குறப்பான பவுடரை அரைச்சிக்கலாம். 1/2 கப் பொடித்த வெல்லத்தை இந்த கடாயில் சேர்த்துடலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. சாதாரணமாக தேங்காய் பூரணம் பண்ணுறதுக்கு இந்த வெல்லத்தோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். முந்திரி பாதாம் பவுடர் சேர்த்து பூரணம் பண்ணுறதுனால இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணாதான் பூரணம் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெள்ளை கரைசலை கடாயில் சேர்த்துடலாம். அது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும்.
தேங்காய் துருவலும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா கிண்டக்கூடாது, கெட்டி ஆயிரும் பூரணம். அது கூட முந்திரி பாதாம் பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. முந்திரி பாதாம் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு பரட்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, அப்படி கிண்டோம்னா பூரணம் வந்து ரொம்ப கெட்டியாயிரும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூரணம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூரணம் முந்திரி பாதாம் சுவையோடு ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் மாவு பிசையணும். இந்த பாத்திரத்தில் 1 கப் பதப்படுத்தின பச்சரிசி மாவு, மேல் மாவு சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்க வச்ச 1/2 கப் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நான் பதப்படுத்தின மாவு எடுத்ததுனால மாவு போட்டுட்டு அப்படியே வெந்நீர் விட்டு பிசைகிறேன். பதப்படுத்தாத மாவாக இருந்தால் நீங்கள் வெறுங்கடாயில் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கங்க. நான் எடுத்து வச்ச 1/2 கப் தண்ணியில் 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். அரிசியை பொறுத்து வந்து தண்ணி முன்ன பின்ன இழுக்கும். அதனால் நீங்கள் வந்து ரெடியாக 1/2 கப் தண்ணி எண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். கொழுக்கட்டைகளை ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். எப்பவும் போல் பெரிய கொழுக்கட்டையாக பண்ணாமல் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பண்ண போகிறோம். மாவு வந்து மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுக்கும்போது ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சுட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ நல்லா ரவுண்டாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். சின்ன கொழுக்கட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வச்சா போதும். நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் பிளாஸ்டிக் ஷீட்டு, இலை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து நல்ல பூர்ணம் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா அதை மூடிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், அல்லது மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரல் வச்சும் நீங்கள் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சிடலாம். எப்பவும் போல் அதே மாதிரியே இந்த லைட்டாக பூர்ணத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே மூடிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் பூரணம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகும், வெந்துடும். 5 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இட்லி தட்டை எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கொழுக்கட்டையெல்லாம் ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுவையான தேங்காய் முந்திரி பாதாம் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.